வெந்நீர் போடுறோம் பாருங்கள். காலையில் வெளியில் அடுப்பு பற்ற வச்சு இது வேஸ்ட்டான பேப்பர் இதெல்லாம் போட்டு இந்த பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு பாருங்கள். இதோ நாராயணா நம்ம இன்னைக்கு இந்த ஒரு இறக்கி வச்சுட்டேன் வெந்நீர் குளிக்கிறதுக்கு. இங்கே பாருங்க, இன்றைக்கி வந்து கொத்தமல்லி துவையல் செய்கிறோமா, அது எப்படின்னு பார்க்குறோம். இந்த பாருங்கள், ஒரே 5 நிமிஷம்தான். இந்த பிள்ளைங்களுக்கு லஞ்சுக்கு கட்டி கொடுக்கதாம்மா. இந்த போட்டாச்சா? இந்த பாருங்க, அதுக்கான தேவையான பொருட்கள் அதுக்கான தேவையான பொருட்கள் எங்கே பாருங்க. உளுந்தம்பருப்பு, இந்த காஞ்ச வத்தல் மிளகாய், பெருங்காயத்துண்டு, புளி, கோதுலாம் எடுத்துட்டு புளியை போடுறோம். இந்த பாருமா தேங்காய், அப்புறம் இந்த பாருங்களேன் நாராயணா, இந்த பாருங்க மல்லித்தலை கழுவி இந்த பாருங்க வச்சுருக்கேன். அப்புறமேலுங்க அதுக்கு பாருங்க கடுகு, வந்து தேவைக்கிற உப்பு. இப்போ இங்கே பாருங்க இது நாராயணா, இந்த பாருங்க இந்த இது ஊற்றிட்டேன் எண்ணெயை. இதை போட்டு வறுத்துக்கிறோம். நல்லா செவக்க வறுக்கணுமா. இதோட நீங்கள் பெருங்காயமும் கூட போட்டுக்கலாம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நேரம் அதுங்க வேண்டியதில்லை. இதோ பெருங்காயத்தையும் இந்த பெருங்காயத்தொண்டு இருக்குல்லம்மா, இதையும் போட்டுக்கோங்க. இது வறுபட்டுரும். தூளை பெருங்காயம் இல்லாட்டி தூள் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இந்த வத்தல் மிளகாய் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் போட்டுக்கோங்க. அப்புறமேல இந்த பாருங்க, நான் அம்மியில் வச்சு அரைச்சி காட்டுறேன். இந்த பாருங்க கடுகு இருக்குல்ல, இதையும் விடுங்க. கடுகும் போட்டுறேன் பாருங்கள். இது பொரிஞ்சிடும். ஒவ்வொன்றா தனித்தனியாக இருந்தால் லேட்டாகும் காலையில். அது வச்சு நாங்கள் வந்து வீடியோ போட முடிய மாட்டேங்குது, டைம் இருக்க மாட்டேங்குது. இந்த பாருங்க, இதை நல்லா வணக்கிட்டு இந்த பெருங்காயமும் இதுனிடும். இல்லை தனியாக கூட நீங்கள் பெருங்காயத்தை இந்த கட்டி வெங்காயத்தை பொரியிற சத்தம் கேட்குதுங்களா. இந்த தேங்காயை வணக்கணும்னு அவசியம் இல்லை, வேணாலும் நீங்கள் வணக்கிக்கலாம். இந்த இதை பாருங்கள், இது பாருங்க பெருங்காயமும் இங்கே பாருங்க நல்லா இதாகிடுச்சு. இல்லை தூளாக இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கலாம், அதை விட்டு ஒன்றும் இல்லை. இந்த பாருங்க தலையை இப்போ வணக்கிட்டு இந்த பாருங்க அலசி புளிஞ்சு வச்சுருக்கேன் தலை. இதை வந்து இதில் சேர்த்துக்கிறோம். இப்போ உங்களுக்கு துவையல் அரைச்சி இதில் சாப்பிட்டு நல்லா வணங்கிடணும். இது மட்டும் இல்லையா, கம்மியாக வந்துட்டுங்களா. இதோட தேங்காய் இந்த வரேன். இந்த பாருங்க, இதோ தேங்காய்